தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். புரியுதா புரியுதா ஏன் பிறந்தாய் மகனே பிறந்தாய் மயிர புடங்கிறதுக்கு போடணும் இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் யாரா நீ பிறந்த காரணத்தை முன்னமே தெரிந்திருந்தால் மம்மாலைக்கு ஊசி போட்டு காலைக்கு இருப்பேன் கைய போட்டு பார். ஒரு தாயகப்பட்டவள ஒரு ஈண்டெடுக்க 10 மாதம் கருவறை சுமப்பாங்க. உங்களை பெத்தெடுத்தாங்க எத்தனை மாசம் ஆச்சு? 11 மாசம். நான் 11 மாசம். 11 மாசம். ஆமா, நான் 11 மாசம் தான் பிறந்தேன். அப்புறம் எப்படி பிறந்த? ஆமாங்க, ஒரு மாசம் 11 மாசத்துல நீ ரொம்ப குழந்தை வெயிட் ஆயிட்டு இருப்ப. எப்படி பிறந்த? இப்படி சுகப்பிரசவமா அப்படின்னு தெரியல. நான் பிறக்கும்போதே ஜட்டியோட பிறந்தவன். உலக அதிசயம். பிறக்கும்போது ஜட்டியோட பிறந்த. ஜட்டியோட பிறந்தவன். முன்ன போய் சொல்லு. ஆமாங்க. அது எப்படா ஜட்டியோட பிறந்த? ஏண்டா ஒரு புயலுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்தா ஆடை இல்லாமல் நிர்வாணமா தான் போகுது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆமா. நீ மட்டும் ஆடை உள்ளாட போட்டு வந்த. ஜட்டியோட பிறந்த பூமாக்ஸ் ஜட்டி. அதுவும் என்ன ஜட்டி? பூமாக்ஸ் ஜட்டி. தெளிவா சொல்றா. ஏய் நல்லா சொல்லதலடா டேய் உன்னடே என் முகத்திலே முங்கதடா. எங்கடா போறா? அவன் எதிரனானே அவன் துப்பி இருப்பான். நீ ஏன் கை வாட்டமா நிக்கற? எங்க அம்மா மாசமா இருந்தாங்க பாரு. நேத்து என்ன பண்ணாங்க, பக்கத்துல ஒரு பெட்ல குழந்தை பிறந்துச்சு. அந்த ஜட்டி இருந்துச்சு பாரு, அதுல பண்ணி வச்சிருந்தாங்க. தெரியாது எங்க அம்மா துணி புடுக்குது ஜட்டிய. அந்த வலி தாங்க முடியாம பண்ணி தாங்க முடியாதா? அப்படியே உள்ள கருப்பு பையில நானே போய் மாட்டி நிக்கிற ஜட்டி. அப்படியே வெளியே வந்து முதல்ல ஜட்டியோட தான் கறனான். ஆனா உலக அதிசயம் உன்ன சொல்லக்கூடாது. பெத்தா பாரு உங்க அம்மா. அது குழந்தை பிறகுல முன்னி முடியல. எப்படி இழுத்தாங்க? இந்த ஊரு பேர் உருவம் 11 மாசம்னாலே இன்னும் வலிமையா இருப்பேன். கரமா இருப்பேன். வேற கர்ணகைங்க மாதிரி எந்திர போடா நீ. சும்மா ஜேசி வச்சு ரோ போட்டு இசிரா வெளிய லடாக்கன வந்து வீட்டு போடலாம். ஆனா என்ன ஒண்ணா உங்க அம்மா சிவகாமி உனக்கு கருவறையிலே கர்ச்சிரணும்டா. ஆமாங்க. பாய் இல்ல இவனே அவ்வளவு பேசினா அம்மா எப்ப எவ்வளவு கனமா இருப்பாங்க. இதெல்லாம் காக்கூட தப்பு. அம்மா சூப்பரா இருப்பாங்களா? நான் பார்க்காத போட்டு நான் நேத்தி வந்து வெள்ள புது ஆடை எதனா தந்து கொடுத்துருப்பா. அதுக்காக சொன்னாங்க. நீ தானா தப்பா சொன்ன ஆடை. டேய் இருந்தாலும் ஏன் மனைவி உரைத்த பிரகாரம் பூவிலக போடி வந்தோம். நர்மணி விசைக்கு மலரை பறித்து பார்த்த மாலையாக தொடுத்து விட்டு சூப்பரா. டேய் டேய் இருந்தாலும் நல்லா இருக்குது. மாலை மாலை உன்னை போய் சொல்லுவாங்க. நல்லா இருக்குது. மாலை நல்லா இருக்குங்க. நான் மேலே தூக்கிறேன். திருவண்ணாமலை கோயிலாண்ட கட்டின மாலை தானே இது? சூப்பரா இது மாலை. இது பூ மாலை. நீ காமாலை ராய்கெல்லாம் நல்லா அடிக்கிற. கொஞ்சம் கொடுத்து சக்கி அடிக்கிற. ஆனா நீ ஒரு அடிங்க ஆக மாட்டேற. ஏண்டா உனக்கும் அந்த 1000 பார்த்தா எனக்கும் அந்த 1000 பார்த்தா என்னப்பா கணக்கு? டேய் நான் அடிக்க பிறந்தவன். நீங்களா அதான் ஊட்ட போய் வாங்கி கிடக்குற. டேய் யாரா டேய் இருந்தாலும் டேய் நான் தராயத்தில் நேராடினல. ஆமா அடடா என்ன ஒரு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கு தெரியுமா? ஆகினால் மீண்டும் சென்று தராயத்தில் நேரலாம். வாங்கடா. நம்மளுக்கு முடியாது. ஒரு ஜக்கல தண்ணி இருந்தா போதும். ஒரு ஜக்கல குளிக்கிறன்ற போய் நம்ம இதுல குளிஸ் இல்ல ஒரு ஜக்கல தண்ணி இருந்தா போதும். துண்டை நினைச்சு அப்படியே உடம்பு தோச்சி எடுத்து நம்ம பாட்டு போய்க்கினே இருப்போம். ஆமா ஏன்னா பிறந்த குழந்தாவன் அப்படியே துண்டுல ஜக்கல நச்சு அப்படியே தொடச்சிடுவான். சாமியா ரொம்ப வேக்காடாகுது இப்ப எனக்கு. அதனால இப்ப குளிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் குளிக்க மாட்டேன். வேக்காடா இருந்தா குளி. டேய் உன்னை எப்படிதான் பெத்து போட்டாங்க? இருந்தாலும் நீங்கள் இருவரும் குளிக்கலையா? நான் வர மாட்டேன். நான் சென்று அந்த ஜடாகத்தில் நீராடத்தான் நாங்க இங்கே இருக்கிறோம். நீ போய் குளிச்சிட்டு வா. நாங்க இங்கே உட்கார்ந்து. அப்படியா? என்ன புடிங்கிட்டா அவன் டீ குடிச்சின்னு வரான். ஏய் மச்சான் சார் கூப்பிடுறாரு பாரு. வா கூப்பிடுறாருன்னா வரணும். ஐயா கூட்டா வரணும்.
ஏய் உடம்பு சரியில்லாம் சொல்லக்கூடாது. ஊசி போடுறாரு. நாளைக்கு அப்புறம் வண்டியில ஏத்த மாட்டாங்க ஏன் சொல்றது வந்து கேளு. என்னன்னு சாமியா, பூஸ்ட் தராரு. அப்புறம் மொத்த சீமாரி வெட்டி தான் தூக்கின்னு வரணுமா? எனக்கு என்ன போச்சு அப்புறம் சொல்றத சொல்லிட்டேங்கண்ணே உன் ஜெயிக்கும் அப்புறம் நாம பார்த்து அண்ணா வரணும் வாங்க. வந்துருக்கீங்க கேட்டா நல்லது அப்புறம் நாளைக்கு என்ன உடம்பு சரியில்லையா ஐயாவுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொஞ்சம் போடு. செலவெல்லாம் பண்ணலாம். பூஸ்ட் போடு போடு போடு. ஒன்னும் ஹாஸ்பிட்டல் அம்மா தாயா இருக்க உன்னை எப்பறா உன்னோட கம்பெனி என்னடா ஒரு மேல கோவம் ஏன்டா கூப்பிட்டு அடி வாங்கிக்கிறேன் கோவம் தாங்க. என்ன கோவம் பொம்னாட்டி வேசக்காரன் வந்தா லைட் போடுறான். ஆம்புலன்ஸ் வந்தா வெளியில விட்டுறான். டென்ஷன் ஆகாதான். ஆகினால அதனால தான் இப்போ கொத்துது இப்போ. அப்படியா கையில ரத்தம் போகுதுடா டேய் பவுடர் நேத்து மச்சான் ஒழுதா புள்ளையாடாடி நீ என்னடா டேய் எதை நாளைக்கு உனக்கு அவ்வளவுதான் கண்ணே போ நாளைக்கு உங்க ஊர் ஆட்டமே வர மாட்டே போட கிடையாது போடு எப்படி தூக்கி போறே நீ தான் சீமாட்டி அவரு சீமாட்டி அந்த பாக்ஸ் தூக்கி எடுத்தா அவருக்கு எப்படி சொன்னா பார்த்தா பந்தம் தூக்கி போறாங்க சீமாட்டி நமக்கு என்ன கணக்கு டேய் மோர கண்ணே ஒரு நாளைக்கு கூப்பிட்டு கை கண்ணாட்டியா அவனை கூப்பிட்டு அடி வாங்க வச்சிட்டாமா எப்படி அந்த சுச்சி அமுக்கு கை வீங்கி போச்சுப்பா என்ன பாது கையில தந்து கொடுங்கப்பா தடங்குப்பா நான் போராட்டம் டேய் இருந்தாலும் புறப்படுகிறேன் நீராட போகிறேன் தடாகத்தில் நீ நீராடுங்க. எனக்காக காத்திருங்க பங்கு தொட்டில எப்படி தாயில வாங்கி கொடுக்குற மாதிரி பூசிக்கலாம் வரப்பங்க கொடுத்து துறை அதனால என் பங்குங்கிறான் அவனா கொடுக்குறான் சரி புறப்பட வேண்டும் தடாகத்தில்